அரசின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு வழங்க 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்குவதாக திமுக ஊராட்சி மன்ற தலைவர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த குற்றச்சாட்டின் பின்னணி குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். நான் திமுக பிரசிடென்ட். 40 வருஷமாக திமுக காண்டி நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம். போன பீரியடு வீடு வந்ததும் எங்கள் ஊராட்சிக்கு வீடு கொடுக்கவில்லை. ஆனால் காசு கொடுத்தவங்களுக்கு தான் வீடு வழங்குதாங்க. ஒரு வீட்டுக்கு 10,000 20,000 காசு கொடுத்துக்கவங்களுக்கு வீடு வழங்குதாங்க. தென்காசி மாவட்டத்தில் அரசின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்காக ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 1589 பயனாளிகளுக்கு வீடு வழங்குவதற்கான பணி ஆணைகள் வழங்கப்பட்டன. ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்டத்திற்கு பொறுப்பு வகிக்கும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSS ராமச்சந்திரன் பங்கேற்று வீடு கட்டுவதற்கான பணி ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்களுக்கு ஆலங்குளம் பகுதியில் வீடு கட்டுவதற்கான பணி ஆணைகள் வழங்கப்பட்டன. ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிவலார்குளம் ஊராட்சி தலைவராக உள்ள திமுகவை சேர்ந்த வள்ளியம்மாள் அமைச்சரிடம் அரசு வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு வழங்க 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாகவும் அவர்கள் கேட்டவாறு 20,000 ரூபாய் கொடுத்தால்தான் வீடு கட்டுவதற்கான பணி ஆணையை வழங்குகிறார்கள் என்றும் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்து மனுவையும் வழங்கினார். திமுக ஊராட்சி மன்ற தலைவியின் இந்த குற்றச்சாட்டால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தனது புகார் குறித்து பேசிய திமுக ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளியம்மாள் 40 ஆண்டுகளாக தங்களின் குடும்பம் திமுகவின் விசுவாசியாக உள்ளதாகவும், ஆனால் தங்கள் ஊராட்சிக்கு 30 வீடுகள் கேட்டு மனு அளித்த நிலையில் 8 வீடுகள் மட்டுமே ஒதுக்கி உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து கேட்கும்போது 20,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்ததால் தான் பணிக்காணை வழங்கப்படும் என்று அதிகாரிகள் கூறுவதாகவும் வேதனை தெரிவித்தார். நான் திமுக பிரசிடென்ட். 40 வருஷமாக திமுக காண்டி நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம். போன பீரியடு வீடு வந்ததும் எங்கள் ஊராட்சிக்கு வீடு கொடுக்கவில்லை. இந்த பீரியடு அவங்க எங்களுக்கு மொத்தத்தில் 8 வீடு தான் கொடுத்துருக்காங்க. 8 வீடு எங்களுக்கு காணாது. ஆனால் காசு கொடுத்தவங்களுக்கு தான் வீடு வழங்குதாங்க. ஒரு வீட்டுக்கு 10,000 20,000 காசு கொடுத்துக்கவங்களுக்கு வீடு வழங்குதாங்க. அதனால தான் அவங்க காசு கொடுத்தவங்களுக்கு மட்டும் வீடு அதிகம், காசு கொடுத்தாலும் அவங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் காரணம். இது சம்மந்தமாக நான் கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அமைச்சர் இன்னைக்கு வந்தாங்கல்ல, அவங்ககிட்டையும் கொடுத்துருக்கேன். அவங்க பார்த்து சொல்லுதம்மா அப்படின்னு அவங்க நான் கொடுத்த மனு அவங்க கலெக்டர்கிட்ட கொடுத்து நான் அதிகமாக வீடு கொடுக்க சொல்லுதோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அது கண்தொடப்பு சொன்னாங்களா உண்மையிலே சொன்னாங்களான்னு தெரியல. திமுக ஆட்சியில் லஞ்சம், ஊழல் போன்ற முறைகேடுகளை அக்கட்சியினரே அம்பலப்படுத்தி வருவது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் விளம்பர முதலமைச்சரோ நீட் ஒழிப்பு, மாநில சுயாட்சி, இந்து திணிப்பு என தேர்தலுக்காக நாடகமாடி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.